ஹலோ எவ்ரிவன், நான் மறுபடியும் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 2025 துபாயில் என்னென்ன வேலைலாம் இருக்குது, அதுக்கு எவ்வளோ சம்பளம் தராங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்திய மக்கள் நிறைய பேர் துபாயில் வேலை செய்ய ஆசைப்பட்றாங்க, அதுக்கப்புறம் வேலையும் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய பேர்த்துக்கு ஜாப் எப்படி சர்ச் பண்ணணும்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ஜாப் எப்படி சர்ச் பண்ணி அந்த ஜாப்புக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஆன்லைனில் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுற மாதிரியே நிறைய ஆப் இருக்குது. அதில் முக்கியமாக இண்டீடு, நௌகரி, அதுக்கப்புறம் லிங்க்டின். இந்த ஆப்பில் நீங்கள் உங்கள் சிவி அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த ஜாப் எலிஜிபிலிட்டியாக இருக்கோ அந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது இண்டீடு ஆப்பில் என்னென்ன ஜாப் கேட்டகரி இருக்குது, அதுக்கு எவ்வளோ சேலரிலாம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்ப்போம். எலக்ட்ரிஷியனுக்கு துபாயில் எவ்வளோ சம்பளம் தருவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 2000 திராம்ஸ்லேருந்து 3000 திராம்ஸ் வரைக்கும் சம்பளம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம இந்திய ரூபாய்க்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 47,260 ரூபாயிலேருந்து 70,890 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதா சொல்லப்படுது. அதற்கு அடுத்தபடியாக மெக்கானிக்கு 2000 திராம்ஸ்லேருந்து 4000 திராம்ஸ் வரைக்கும் சம்பளம் கொடுக்க சொல்லப்படுது. அது நம்ம ஊர் காசு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 47,260 ரூபாயிலிருந்து 94,520 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதா சொல்லப்படுது. அதற்கு அடுத்தபடியாக சீனியர் எலக்ட்ரிஷியன் ஜாப் இருக்குது. இந்த ஜாப்புக்கு 4,500 திராம்ஸ்லேருந்து 6,000 திராம்ஸ் வரைக்கும் கொடுக்க சொல்லப்படுது. அதை நம்ம ஊர் காசு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 1,06,335 ரூபாயிலேருந்து 1,41,780 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதா சொல்லப்படுது. நிறைய பேர் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கெலாம் வேலைக்கு போவாங்க. இந்த மாதிரி ஹைப்பர் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் 3,000 திராம்ஸ்லேருந்து 5,000 திராம்ஸ் வரைக்கும் கொடுக்குறது சொல்லப்படுது. அதை நம்ம ஊர் காசு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 70,890 ரூபாயிலிருந்து 1,18,150 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதா சொல்லப்படுது. இதை நம்ம ஊர் காசுக்கு நான் எப்படி கணக்கு பண்ணி சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே துபாயோட ஒரு திராம்ஸோட மதிப்பு நம்ம ஊர் காசுக்கு 23 ரூபாய் 63 பைசாவாக போயிட்டுருக்கு. ஸோ இதன்படி தான் நான் கணக்கு பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். அதற்கு அடுத்தபடியாக துபாயில் டிரைவருக்குலாம் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல போர்ட் கிளிப்ட் லைசன்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு எவ்வளோ சேலரி தராங்க பார்த்தீங்க அப்படின்னா 1,500 திராம்ஸ்லேருந்து 3,000 திராம்ஸ் வரைக்கும் சேலரி தராங்க. நம்ம ஊர் காசு கணக்கு பண்ணி அப்படின்னா 35,445 ரூபாயிலிருந்து 70,890 ரூபாய் வரைக்கும் கிடையாது சொல்லப்படுது. அடுத்ததாக கம்பெனியில் வேலை செய்கிற டிரைவர்களுக்கு எல்லாத்துக்கும் 2,500 திராம்ஸ்லேருந்து 3,000 திராம்ஸ் வரைக்கும் சம்பளம் கிடையாது சொல்லப்படுது. அதை நம்ம ஊர் காசு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 59,775 ரூபாயிலிருந்து 70,890 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடையாது சொல்லப்படுது. இந்த சேலரியெல்லாம் நானாக சொல்லலை, இண்டீடு அப்ளிகேஷனில் ஒவ்வொரு ஜாப்புக்கு தகுந்த மாதிரி சேலரி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். கொரியர் டிரைவருக்கு மேக்ஸிமம் ஸ்டார்டிங் 4,500 திராம்ஸ்லேருந்து 6,500 திராம்ஸ் வரைக்கும் சம்பளம் கிடையாது சொல்லப்படுது. இதை நம்ம ஊர் காசு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 1,00,000 சில்லறையிலேருந்து 1,50,000 சில்லறை வரைக்கும் சம்பளம் கிடையாது சொல்லப்படுது. ஏன் இவ்வளோ சம்பளம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டிப்ஸ் காசு அதிகமாக கிடைக்கும். ஸோ இதன் மூலிமா தான் அதிகப்படியான சம்பளம் கிடையாது சொல்லப்படுது. இந்த சேலரி எல்லா கம்பெனிகளுக்கும் இதேமாதிரி கிடைக்காது, ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறுபட்டு கிடைக்கும். மேக்ஸிமம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.